வணக்கம் ஜெயம் அக்கவுண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த மல்டிடாக் நிகழ்ச்சியில் ஆர்சிஎம் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆர்சிஎம் அப்படிங்கிறது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஜிஎஸ்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்சிஎம். இந்த ஆர்சிஎம்ங்கிறது வந்து 2-3 சுச்சுவேஷனில் நடந்து குட்ஸ் வந்து டேக்ஸபிளாக இருக்கும். அது அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட வாங்கி நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு நம்ம சேல் பண்ணும்போது அதை லெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆர்சிஎம் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இந்த ஆர்சிஎம் அப்படிங்கிறது வரும். டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அன்ரிஜிஸ்டர்டாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அவர்கிட்ட வந்து அதுக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆர்சிஎம் பே பண்ணுவோம். அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் டீலராக இருப்பார், அவர் டேக்ஸ் கட்டாமல் இருப்பார். நம்ம அதுக்கான எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம ஆர்சிஎம் கட்டி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் வரோம். லெட்ஜர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறோம். அந்த பார்ட்டி நேமை கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஆர் டீலர் அப்படின்னு கொடுத்துறோம். சண்டே கிரெடிட்டார். ஓகே, அதுக்கு முன்னாடி F11ல் F3 போகிறோம். F11ல் F3 இது ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு. இதில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத எஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி செட் ஆல்டர் ஜிஎஸ்டி அதில் எஸ் கொடுத்துருப்போம். அதில் இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த எனபிள் டேக்ஸ் லைபிலிட்டி ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் எஸ் என்ன இருக்கும், அந்த எஸ்ஸை கொடுக்கணும். இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்கணும். சரியா? இப்போ கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இப்போ பர்ச்சேஸ்க்கு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் ஆர்சிஎம் யூஆர்டி அப்படின்னு பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதில் ஜிஎஸ்டி அப்ளிகபிளான்னு கேட்குது. எஸ், இங்கேயும் எஸ் கொடுத்துட்றோம். எஸ் கொடுத்துட்டு இது வந்து நம்ம அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது டேக்ஸபிள். பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் டேக்ஸபிள் அப்படின்னு கொடுத்துட்றோம். இங்கே ரிவர்ஸ் சார்ஜ் உண்டா அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து 5% அப்படிங்கிறதுனால 2.5 அது எடுத்துக்குது. இது வந்து குட்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சர்வீஸாக இருந்தால் சர்வீஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இதுக்கு ஒரு சிஜிஎஸ்டி. ஸோ இப்போ ஆர்சிஎம்க்கு லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ட்ரி போட போகிறோம். என்ட்ரி பர்ச்சேஸ் F9 ப்ரெஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்துடும். இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறோம் 1, டேட் 1/4. இதில் வந்து யூஆர் டீலர் அப்படிங்கிற டீலரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டீலர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். யூஆர் டீலர் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்சிஎம் யூஆர்டி அப்படிங்கிறத லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 10,000 கொடுத்துக்கிறோம். 10,000 கொடுத்துட்டு இங்கே டேக்ஸ் அனாலிசிஸில் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 10,000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அப்படின்னு அதுவே ஆர்சிஎம் டேக்ஸ் வேல்யூ வந்து டியூட்டி அண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத அதுவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? இதில் என்டர் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது டிஸ்பிளேல ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டியில் ஜெயம் அக்கவுண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ். Online coaching available for accountancy and tally for students and businessmen and who are interested in commerce. You can join this class and you can learn more in commerce. Only nominal fees. Contact Telegram or WhatsApp. Thank you. இந்த ஆர்சிஎம் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிலேட்டடாக உள்ளது. இந்த என்ட்ரியை இப்போ போட்டுட்டோம். இப்போ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேல ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ், அதில் ஜிஎஸ்டி, அதில் GSR2 அதில் போனோம் அப்படின்னா இதில் B2B அன்ரிஜிஸ்டர்ட் இன்வாய்சஸ் 4B அப்படிங்கிற ஹெட்டுக்குள்ளார இருக்கும். இதில் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த 1 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரலுக்குள்ளார உள்ள டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே இதில் டிஸ்பிளே ஆகிடும். அதில் யார்கிட்ட சப்ளையர் நேம் யார், அவருடைய இன்வாய்ஸ் நம்பர் என்ன, டேட் என்ன, இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இதில் வந்துடும். சரி, இது கீழே பார்த்தோம் அப்படின்னா இது ரிவர்ஸ் சார்ஜ் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா கீழே ரிவர்ஸ் சார்ஜ் லைபிலிட்டி டு பி புக்டு அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ளார வந்துடும். ரிவர்ஸ் சார்ஜ் இன்வெர்ட் சப்ளைஸ் அப்படின்னு இருக்கும். இன்வெர்ட் சப்ளைஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற அந்த ஹெட்டுக்குள்ளார இருக்கும். அந்த அதில் போய் என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். இதில் எந்தெந்த தேதியெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யார் யார்ட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டைப் ஆஃப் இருக்குது, பர்ச்சேஸா, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, அந்த மாதிரியா, வவுச்சர் நம்பரு, டேட்டு, அமௌண்ட்டு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஸோ இது மாதிரி எல்லா காலமும் இதில் வந்துடும். ஸோ அந்த என்ட்ரி போட்டது எல்லாமே இங்கே வந்துடும். இது 5% அப்படிங்கிறதுனால இங்கே 2.5 பிரிச்சு வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பேலன்ஸ் லைபிலிட்டி ஐடிசி டு பி புக்டு அப்படின்னு இருக்குது.
ஸோ ஐடிசி டு பி புக்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டேச்சுரி என்ட்ரி போட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி இந்த ஸ்டேச்சுரி என்ட்ரி போட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டேலி டிடிஎல் பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம் இந்த மல்டிடாக்கில். இந்த மல்டிடாக்கில் டேலி ஃபுல்லாகவே தான் பார்க்க போகிறோம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் மல்டிடாக்கில் நம்ம டேலி டிடிஎல் பற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நண்பர் வந்து ஆர்சிஎம் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தார், பல நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு என்னால் அது எழுதி கொடுக்க முடியல. ஸோ அதனால ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பெரிய கடல், அது வந்து டேலியில் எப்படி மிங்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கான்செப்டுக்குள்ளார வரும். நம்ம ஜிஎஸ்டியில் எம்சிக்யூ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டியில் ஒரு ஆங்கிளை கொண்டு வந்து இதில் மிங்கிள் பண்ணி பார்க்க போகிறோம். எடுத்த உடனே நம்ம வந்து ஆர்சிஎம் பற்றி ஏன் நடத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பருக்காக தான் அதை நடத்தியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து டேலியில் வந்து பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதில் போய்கிட்டே இருப்போம். நண்பருடைய உடனடி தேவைக்காக நம்ம இதை வந்து ஒரு கிளாஸாக போடுற மாதிரி வச்சு நம்மளோட எப்போதும் போல் வழக்கமாக டேலி டிடிஎல் டூலும் வந்துட்டு இருக்கோம். அப்பப்போ இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக உள்ளது இதில் வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.